ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பஜாஜ் டாமினார் 400 இந்த பைக்குக்கான ப்ரைஸ் ஹைக் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதுலே ரொம்ப சீப்பான பைக்கு, வேல்யூ ஃபார் மணி பைக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பஜாஜ் டாமினார் 400 அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். ஏன்னா ஒரு 400 சிசி பைக் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு உள்ளே வரக்கூடிய ஒரு பைக்கு தான் வந்து இந்த பைக்கு. இது போன வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1,74,000 ரேஞ்சில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக ப்ரைஸ் ஹைக்குன்றது கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1,80,000 வந்துச்சு. அப்புறம் கண்டினியூஸாக 1,000, 1,500, 2,000, 3,000 இப்படி சொல்லி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க. இப்போ ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 1,96,000 வந்து இதோட ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்றது நிற்கிது. நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி வந்து அது முக்கியமாக ஆட்டோமொபைலுக்கு வந்து கம்மி பண்ண போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே வந்து இதுக்கு முன்னாடி டிவிஎஸில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் பெப்ளஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ப்ரைஸ் ஹைக் கொடுத்துருந்தாங்க, ஒரு 800 கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த பைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 1,500 வந்து ப்ரைஸ் ஹைக் அப்படின்றத கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஓரளவு பார்க்குறப்ப ப்ரைஸ் அப்படின்றது குறையும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாலும், ஆனால் நிஜத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரைஸ் ஹைக் அப்படின்றது வந்து கூட வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன எனக்கு தோணுது அப்படின்னா, இவங்க என்ன ஜிஎஸ்டி எல்லாம் குறைச்சாலுமே இந்த பைக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, சேல்ஸ் காஸ்ட் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக ஓவராலாக அவங்க வந்து என்ன ப்ரைஸுக்கு வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்களோ அதே ப்ரைஸுக்கு தான் வந்து இந்த பைக் சேல்ஸில் இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ இது வந்து என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ, இது வந்து 100% உண்மையாக இருக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பைக்குமே வந்து ப்ரைஸ் ஹைக் அப்படின்றத கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஹைக் அப்படின்றது யூஸ்வலாக எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, சேல்ஸ் காஸ்ட்டு இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கட்டுப்படியாகாத பட்சத்தில் தான் வந்து இந்த 1,500, 2,000 சொல்லி ஒரு சில பைக்ஸ்க்கு வந்து கொடுக்க இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில பைக்ஸ் வந்து சேல்ஸ் ஆகுது அப்படின்னாலும் அந்த பைக் வந்து கொஞ்சம் இந்த ப்ரைஸ்ன்றது கொஞ்சமாக அதிகப்படுத்துவாங்க. சரி, ஓகே, இந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு விஷயம் ஈஸியாக புரியுது. என்ன அப்படின்னா, கூடிய சீக்கிரம் ப்ரைஸ் அப்படின்றது கம்மியாகுமா அப்படின்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஆனால் எனக்கு என்னமோ வந்து இன்னும் அதிகமாகும் தான் என்னுடைய ஒரு பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோணுது. சரி, இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே வந்து இந்த பைக் வந்து ரொம்ப காசு கம்மியான ஒரு பைக் தான். இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டயர் சைஸு, இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கூலிங் சிஸ்டம், இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின்னு, அதாவது 400 சிசி இன்ஜின் அப்படின்ற யூஸ் பண்ணியிருக்காங்க. 40 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இதில் யூஎஸ்டி ஃபோக்ஸ் அப்படின்றது இருக்குது. பேக்கில் வந்து மோனோஷாக் அப்சர்வர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான எல்இடி லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த பைக் வந்து வேல்யூ ஃபார் மணி பைக் தான். ஆனால் இந்த பைக் வந்து இப்படி ப்ரைஸ் பாயிண்ட் ஏறிட்டே போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ட்ரீம் பைக்கை வந்து இப்போ இந்த பைக்குன்றது வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடியெல்லாம் இந்த பைக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில பேர் தான் வந்து வாங்கினாங்க. அதுவும் ஓப்பனாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங்கில் பெரிய அளவு சேல்ஸ் இல்லை. ஏன்னா இந்த பைக்கில் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் என்ன இருந்துச்சு அப்படின்னா, வைப்ரேஷனு. 400 சிசி இன்ஜின் கொடுத்தாலும் அவங்க வந்து இந்த வைப்ரேஷன் வந்து கம்மி பண்ணுறதுக்கான வழி அப்படின்றத அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணவே இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இந்த பைக் வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் அப்படின்றது கம்மியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பைக்கு வந்து பயங்கரமாக அப்கிரேட் பண்ணாங்க. ஸோ அப்கிரேட் பண்ணுறப்ப என்னாச்சு அப்படின்னா, இந்த வைப்ரேஷன் அப்படின்றது கம்மியாச்சு. ஆனால் அதோட சேர்த்து காஸ்ட்டுமே வந்து கூட வர ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓவராலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த பைக் நீங்கள் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 1,96,000 கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டியூக் 250, ஹஸ்கவர்னா ட்வின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்வாட் பிளின் விட் பிளின் 250, இந்த 2 பைக்ஸு, அப்புறம் மஹேந்திரா மோஜோ 300, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பைக்ஸோட இந்த பைக்குன்றது வந்து சீப்பாக தான் இருக்குது. ஸோ ஒரு 300 சிசி 250 சிசி பைக்கெல்லாம் விட இந்த பைக்குன்றது வந்து இன்னும் சீப்பாக தான் இருக்குது. நான் வந்து இந்த பைக்கை வந்து ஸ்டில் வேல்யூ ஃபார் மணி பைக் தான் கன்சிடர் பண்ணுறேன். நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க. எனக்கு வந்து இந்த பைக் எடுத்தால் ஒர்த்துன்னு தான் தோணுது. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து இந்த பைக் எடுக்கலாமா கூடாதா, இந்த பைக் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை பற்றின ஒரு பேசிக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். பை.